2026க்கான ராசி பலன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா மகரம் ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி. ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவித முயற்சிகள் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை சார். எனக்கு ஒரு 5 வருஷமாக நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். வேலைக்கு முயற்சி பண்ணேன், படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், தொழிலுக்கு முயற்சி பண்ணேன், காதலுக்கு முயற்சி பண்ணேன், கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணேன். எல்லா முயற்சிகளையும் தடையாக அமையக்கூடிய ஒரு ராசினா மகர ராசி தான். அவங்ககிட்ட பேசினாவே அடுத்த ஒரு 10 நிமிஷம் கடன் பிரச்சனையோ வாழ்க்கையில் அவங்க பட்ட அவமானத்தை பற்றி பேசாமல் அவங்க வாய் ஓயவே ஓயாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மகர ராசி என்பதுக்கு நிறைய பொருந்தும். கவலைப்படாமல் இருங்க. உங்களுடைய கஷ்டம் 2025ஆம் ஆண்டு டிசம்பரோட முடிஞ்சு போச்சு. 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசினா மகர ராசி தான். ஏன்னா முதல்ல எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணால் நடக்குதா? நடக்கலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். முதல்ல குழந்தைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா, அம்மா படிக்கலைன்னு சொல்லிட்டாங்க, அப்பா படிக்கலைன்னு சொல்கிறாரு, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் படிக்கல, நான் எல்லாம் எஃபர்ட் போடுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறி அதில் ஒரு வெற்றி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கல, நல்ல இடத்துல காலேஜ் கிடைக்கல, எனக்கு காலேஜ் சீட்டு கிடைச்சும் எனக்கு லோன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நிலை மாறி நல்ல இடத்துல காலேஜ், நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும். அதேமாதிரி வேலை செல்லக்கூடியவர்கள் நிறைய மகர ராசி என்பது இன்ஜினியரிங் முடித்து நல்ல மார்க்லாம் வாங்கி நல்ல சப்ஜெக்டில் நல்லா படித்து வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காமல் இருக்கும். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட இவங்க நல்லா மார்க் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கடைசியாக இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி நிலை மாறி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மகர ராசி என்பதுக்கு என்னென்னா, அவமானப்பட்டேன் சார், நான் ஒரு 5 வருஷத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டேன், வேலையில் அவ்வளோ நெருக்கடி, 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை என் தலையில் கட்டினாங்க, பட் இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சேன், அப்படி இருந்துமே எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் உழைச்சிங்க பார்த்தீங்களா, 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுங்க பார்த்தீங்களா, அதற்கான அங்கீகாரம் 2026ஆம் ஆண்டில் உண்டு. ப்ரொமோஷன் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு. கவலைப்படாமல் இருங்க. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜனவரி 2026ஆம் ஆண்டுலேருந்து தொழிலில் மென்மேலும் உயர்வை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் தொழில் செஞ்சாங்களோ பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் கடன், நிறைய பேர் சொத்தை விற்று, வீடை விற்று, வண்டியை விற்று, எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மிஞ்சினது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி. அது மட்டுமே மனசில் வச்சுட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டில் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடைவீங்க, தொழிலில் வெற்றி பெறுவீங்க. பழைய மாதிரி நானும் சாதிச்சு காட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். தொழிலில் வளர்ச்சி வரும், கடன் பிரச்சனைகள் குறையும், புதிய வாய்ப்புகள் வரும், இடம், வண்டி, வாகனம் பழைய மாதிரி வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும். உளவியல் சார்ந்த மாற்றங்களே நடக்கும், மன ரீதியான மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் முடியல நினச்ச விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக முடியும். அப்போ நீங்களே யோசிப்பீங்க, நம்ம இத்தனை நாள் இவ்வளோ ட்ரை பண்ணோம், நம்ம ஏங்க நடக்கலை? அது காரணம் நேரம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மென்மேலும் உயரக்கூடிய அற்புதமான ராசி. திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறது நல்லது. 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேண்டாம். 7ஆம் இடத்துல குரு மாறினதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதாரணமாக நடக்கும். நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நிறைய மகர ராசி என்பதற்கு கடந்த 5 வருஷத்தை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நின்று போயிருக்கும். ஏதோ ஒரு காரணம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நின்று போயிருக்கும். அந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கு ஒரு திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அந்த சண்டைக்கு பேக்கெண்டில் என்ன இருக்குன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை, வேலை இல்லாது, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த நிலை மாறி கணவன் மனைவி சந்தோஷமாக அன்னோனியமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதே போல் மகர ராசி என்பவர்கள் இழந்த பணத்தை, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுருப்பீங்க, கிரிப்டோ கரன்சியில் இழந்தவங்க, காசை நான் இன்னொருத்தர் கொடுத்தேன் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அது நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் பணத்தை முதலீடு செஞ்சாங்களோ, சம்பாரிச்ச காசை நாங்கள் போட்டேன் சார், கடைசியில் இப்போ 5 வருஷமாக வருமா வரலையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாரிச்சே தீர்வீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே படாதுபாடு போட்டுட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க தான் சார் பேர், நான் வாங்குற உதவி எனக்கு தான் தெரியும், வேலை இல்லை சார், வேலையில் நிரந்தரம் இல்லை, எப்போ வேலையை விட்டு அனுப்புவான்னு தெரில, 6 மாதமாக கம்பெனியில் வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன், என்னை பெஞ்சில் உட்காந்து வச்சுருக்காங்க, வேலை வந்து பெர்மிட் எக்ஸ்பைர் ஆகுமா, ரினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைகள் மாறும், அங்கேயே சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணால் அதிக முயற்சிகளை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு பழசெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்ம நிறைய முயற்சி பண்ணோன்னா கடுமையாக உழைப்பீங்க, சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாமல் உழைக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், பைல்ஸு, ஹிரண்யா இது சம்பந்தமான பிரச்சனையை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த சக்ஸஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? மகர ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய ராஜா அலங்கார முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் உச்சமாகிறதுனால ராஜா அலங்கார முருகனை மகர ராசி என்பர்கள் எந்த அளவு வழிபாடு பண்ணுறாங்களோ, நீங்கள் ஒன்றுமே இல்லை, பழனிக்கு போக முடியல சார், கஷ்டமாக இருக்குது, வயசாகிடுச்சு, எது வேணால் இருக்கலாம், ஒரே ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை, உடல் பாதிப்பு, திருமணம் ஆகலை என்ற பிரச்சனை, மெயினாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கடன், அவமானங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராஜா அலங்கார முருகனை வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக நடக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வரப்போகுது. நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.